அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் இந்த உலகமே முடிவுக்கு வரும் என்றால் சூரியன் இருளாகும், மலைகள் தூளாகும், மனிதர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் திரட்டப்படுவார்கள். அந்த நாளை தான் மறுமை நாள் என்று அழைக்கிறோம். நாம் இன்று வாழும் வாழ்க்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய நல்லதும் கெட்டதும் அனைத்திற்கும் கணக்கு கேட்கப்படும் நாள் அது. இந்த வீடியோவில் மறுமை நாள் எப்படி இருக்கும், அன்று என்ன நடக்கும், மனிதர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம். உலக வாழ்க்கை தற்காலிகம். நாம் இன்று வாழும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. பணம், பதவி, அழகு, புகழ் எதுவும் நம்முடன் வராது. மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், ஒரு நாள் மரணிக்கிறான். ஆனால் மரணத்துடன் வாழ்க்கை முடிவதில்லை. அதற்கு பிறகு தொடங்கும் வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை என்று பல மதங்களும் கூறுகின்றன. இந்த உலகத்தில் நாம் செய்த ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுகிறது. நாம் யாரையும் காயப்படுத்தினோமோ, யாருக்காவது உதவி செய்தோமோ, நாம் சொன்ன வார்த்தைகள் கூட கணக்கில் வரும். அதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் நாள்தான் மறுமை நாள். ஒரு நாள் திடீரென உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படும். பூமி நடுங்கும், கடல்கள் கொந்தளிக்கும், வானம் பிளக்கும். மனிதர்கள் பயத்தில் ஓடுவார்கள். ஆனால் ஓட இடமே இருக்காது. அன்று பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வேறுபாடு இருக்காது. அரசனும் சாதாரண மனிதனும் ஒரே நிலையாக இருப்பார்கள். அனைவரும் தங்கள் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவார்கள். அந்த செய்தி, நான் செய்த தவறுகள் என்ன, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று மனம் துடிக்கும். அன்று மனிதனுக்கு உதவுவது அவன் செய்த நல்ல செயல்கள் மட்டுமே. மறுமை நாளில் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் செயல்களின் கணக்கு காட்டப்படும். ஒரு சிறிய நன்மை கூட மறக்கப்படாது. ஒரு சிறிய தீமையும் மறைக்கப்படாது. நாம் தனியாக இருந்தபோது செய்த செயல்களும் தெரியும். யாருக்கும் தெரியாமல் செய்த தவறுகளும் வெளிப்படும். உணர்வான், நான் உலக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் செய்தேன், ஆனால் உண்மையான வாழ்க்கையை மறந்துவிட்டேன். அன்று சிலர் சந்தோஷப்படுவார்கள், ஏனெனில் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆனால் சிலர் வருந்துவார்கள், இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நல்லவனாக வாழ்ந்திருப்பேன் என்று அழுவார்கள். ஆனால் அப்போது வாய்ப்பு இருக்காது. மறுமை நாளின் முடிவில் மனிதர்கள் 2 வழிகளில் பிரிக்கப்படுவார்கள். நல்ல செயல்கள் செய்தவர்கள் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த இடத்திற்கு அழைக்கப்படுவார்கள். அங்கே துயரம் இல்லை, பயம் இல்லை, வலி இல்லை. ஆனால் தீய செயல்களில் வாழ்ந்தவர்கள் தண்டனைக்குரிய இடத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அதனால்தான் இந்த உலக வாழ்க்கை ஒரு தேர்வு என்று கூறப்படுகிறது. நாம் இன்று எடுக்கும் முடிவுகள் நம்முடைய மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. மறுமை நாள் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அது நிச்சயமாக வரும் என்று பல மதங்களும் கூறுகின்றன. அதனால் நல்லதை பேசுங்கள், நல்லதை செய்யுங்கள், யாரையும் காயப்படுத்தாதீர்கள், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நாம் செய்த அனைத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு சிந்திக்க வைத்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.